ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தமிழ்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த இடத்துல இருந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா எப்போனா எனக்கு டெத்து வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சுற்றிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலி நம்ம போகிற வேண்டிய இடம் இந்த பக்கம் பார்த்து போகணுமா நான்? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட உயிர் போயின்னு இருக்குது கைஸ். சீக்கிரமாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு அந்த செடியை கண்டுபிடிச்சி ஆகணும் நான். ஸோ கட்டுற அந்த செடி அட சொன்ன உடனே பக்கத்துலேயே இருக்கேன். அடடா, எனக்கு இப்போ அந்த இது இல்லையே. ஸோ ஆக்சுவலி இதை வச்சு அடித்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் உடஞ்சி தொலை. ஓகே, உடஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நான் நெய்டியல் செஞ்சு என் கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சரி பண்ணி ஆகணும். ஸோ இந்த பிரச்சனையை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் சரி பண்ணணும். ஓகே, கிராஃப்டில் போட்டு கிராஃப்ட் ஆயிடுச்சா? அது சட்டுன்னு கிராஃப்ட் பண்ணுறோம். ஐ திங்க் எனக்கு இந்த கட்டுனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சூப்பரு, பிரச்சனையிலேருந்து சரியாயிட்டேன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். இப்போ இதை தவிர எனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்போ இது ஒரு பிரச்சனை இருக்குது, தூக்கி போடு அப்படி எட்ட. சூப்பர் கைஸ், உயிர் பொழைச்சிட்டேன் கைஸ். நான் உயிர் பொழைச்சிட்டேன். சரி கைஸ், வாங்க போயிட்டு இப்போ வந்து ஒரு பேஸ் ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம் கைஸ். பேஸ் கட்டி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாமல் இந்த கேமில் நான் என்னால் சர்வேவே பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். பேசாம நான் பேஸ் ஏன் இங்கேயே கட்டிக்கூடாது? ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் இந்த இடம் கொஞ்சம் ஓப்பன் ஏரியா நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே அந்த அடிக்கடி அந்த இந்த பிரச்சனை வரும்னு நினைக்கிறேங்க சார். அது பேர் என்னது, அட்டாப்பூச்சி பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அது வேற ஒன்று இருக்குல்ல, அது தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே ஒன்று இருக்குது. உடஞ்சிரு. பிக்கப் பண்ணிக்கலாம் இதை. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். டைமினா சுத்தமாக இல்லையா? இப்போ நான் ஒப்சிடன் ஆக்ஸை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க. ஸோ இதை இங்கே கீழே போட்டு இதை ரெடி பண்ணு. என் பேக்கில் ஒப்சிடன் இருக்கு, இதுவும் இருக்கு. ஓகே, கிராஃப்ட் ஆகு. நைஸ்ரா. ஐயோ, ஸ்பேஸ் இல்லையாமே. என்ன இருக்கு? தேவையில்லாத நிறைய குப்பைகள் இருக்குது. இதெல்லாம் கெட்டு போச்சு. இதெல்லாம் எதுக்கு நான் இவ்வளோ நேரம் வச்சிருக்கேனே தெரில. ஓகே, இப்போ எனக்கு தண்ணி பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை வெட்டினா என்ன கிடைக்குது? ஓ, ஹீட், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, என்னென்னமோ கிடைக்குது. சரி கேஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், ஒரு நல்ல இடத்துல போயிட்டு பேஸ் வந்து நான் ரெடி பண்ணுங்க. இப்போ ஒரு நல்ல இடத்த இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. பக்கத்துலேயே ஒரு நல்ல என்வரான்மெண்ட்டோட நல்லா தான் கைஸ் இருக்கு. பேசாமல் நம்ம கேம்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாமா? எனக்கு என்னமோ இந்த இடம் ஓகேன்னு தான் தோணுது. ரைட், ஓகே. ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேவ் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணிக்கு இதை நான் இங்கே ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு கேம்ப் ஃபயரும் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூட்டுற மாதிரி வரும். ஓகே, இது பேம்புக்கா? இது கரெக்டாக வந்துரு. இது தூங்குறதுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட் மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம கடைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ண ஆரம்பிப்போங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் வச்சுங்களேன், ஷெல்டர் ரெடி பண்ணுவோம். கடைன்னு அடிச்சு ஓட. நைஸ். ஆனால் ரொம்பண்டு தானே கிடைக்குது. இந்த தென்னை மரத்தை உடச்சிருமா? கட்டி போடு தென்னை மரத்தை. சூப்பர்ரா, தென்னை மரம் வேற லெவலு. லாங் ஸ்டிக்ஸ் வேணும் எனக்கு. ஒன்னே ஒன்று தானே கிடைக்கிது லாங் ஸ்டிக்ஸு. ஐயா, லாங் ஸ்டிக் அப்போ எனக்கு நிறைய வேணும் போலே. பேசாமல் தண்ணிக்கு ஃபஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் லாங் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
சரி guys. போச்சு. ஆடா என்னடா இது. இப்ப நான் இதுக்கு என்னடா வைத்தியம் பண்றது இல்லையே. ஓகே ஆக்சுவலி நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் எடுத்து சாப்பிட்றேன். ஆக்சுவலி பெயின் கில்லரை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் அது எங்கேருந்து தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியல. அப்பப்போ இந்த எறும்பு கூட்டத்தில் மாட்டிக்கிறேன் நான். கை வர கன்றாவியா இருக்குது. என் கையை பக்கத்து எனக்கே சகிக்க மாட்டேங்குது கேஸ். அப்படி இருக்குது கேஸ் கை. ஓகே இது எல்லாத்தையும் உடச்சு விடு. ஓகே இந்த குச்சி எடுத்து இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துல கயிறு கட்டணும். ரோப் இல்லையா கருமண்டா. ஸோ ரோப்பு கலெக்ட் பண்ணுங்க நான். அடாடாடாடா ரோப்பு இங்கே போயிட்டு நான் எங்கே போயிட்டு ரோப் எடுக்கிறது. ஓகே நான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோப்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறேங்க. இன்னும் 2 ரோப் தான். இன்னும் ஒன்று ரோப் இருக்கணும். ரோப் இல்லை. ஸோ மறுபடியும் போயிட்டு எங்கேயாச்சும் நான் இப்போ ரோப்பு வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே பேக் பேக்கில் வைக்க முடியல. ஸோ இந்த ரோப் எடுக்க முடியுமா? ஓகே மொத்தம் 6 ரோப் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு எடுக்க முடிய மாட்டேங்குது. போச்சு. நல்ல வேலை பாம்பு சத்தம் எங்கேயே கேட்டுச்சு டக்குன்னு எகிரிட்டேன். போன் கிடைக்கும். முடிஞ்சிச்சு கேஸ். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இலையை போட்டு அதை கவர் பண்ண வேண்டியதான். 26 இலை வேணுமா இப்போ எனக்கு? நான் இது கட்டி முடியதுக்குள்ளே டெத் ஆகிடுவோன்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹில்னஸ் போயிடுச்சு. என் கையில் பார்த்தீங்களா அந்த இது இருந்துச்சுல்ல, அந்த எறும்பு கடிச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே சரி இந்த பெரிய குச்சி 2 தேடுறா. ஓகே இங்கே ஒன்று. அவ்வளோதான் கேஸ். இந்த இடத்துல ஒரு சேவ் போடணும் கேஸ். ஸோ கடைசி ஸ்லாட்டில் ஒரு சேவ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட்டடு. சேவ் போட்டாச்சு. இப்போ எனக்கு இது என்ன தூங்குறதுக்கா? நார்மல் ஸ்டிக்ஸ் தானே. போடு. இது ஒரோட இது ஒரோட. இதுக்கு பெரிய குச்சி வேணும். இந்த கட்டையில் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா இந்த மரத்தை உடைச்சிருவோம். உடஞ்சிரு 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 உடஞ்சிரு. மூச்சு முட்டை உட்காந்து அடிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான் உடச்சிட்டேன். அவ்வளோ தூரம் போடுச்சா? மூணு தான் தூக்க முடியுமா அட் டைமுக்கு? நைஸு. ஏதாவது ஒன்று எடுறா. ஓகே அப்படியே எடுத்துருச்சு. ஓகே சேம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பிப்போம். இன்னும் ஒரு பெரிய குச்சி தேவைப்படுதே. இதுக்கு என்ன வேணும்? என்ன கேஸ் தண்ணி கேட்குறான் கேஸ். அப்பனா தண்ணி இவனுக்கு கொடுத்தே அவனுக்கு. சரிங்களா தண்ணி இல்லைனா இவனுக்கு மறுபடியும் பிரச்சனையாகும்.
ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் நம்ம முடிப்போம். சீக்கிரம்டா. ஓகே நைஸு. வாழை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஓகே வாழை இலை இதுக்கு போடுறதா? இதுக்கு அந்த இந்த செடி தானே போடணும். இருங்க அந்த மரத்தை தூக்கிட்டு வரணுங்க. இங்கே ஒரு மரத்தை தூக்கி போட்டோம். எங்க அது? இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் இருந்துச்சு. லாங் ஸ்டிக் விழுந்துரு, லாங் ஸ்டிக் விழுந்துரு, லாங் ஸ்டிக் விழுந்துரு. டயர்ட் ஆகிட்டாங்க சிவா. ஓகே சார், ஒரே ஒரு லாங் ஸ்டிக் கிடச்சிடுச்சு. ஸோ அந்த ஒரு லாங் ஸ்டிக் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போட்டுடலாம். இது என்ன நார்மலா? ஓகே இன்னும் ஒரே ஒரு கயிறு இருக்கணும். ஓகே நைஸ் கேஸ், எல்லாமே இருக்கு. இந்த வாழை இலை இங்கே எடுத்துகிட்டு வந்து கும்பலாக போட்டேன். எங்கே இருக்கு? ஓகே இன்னும் கொஞ்சம் வாழை இலை வேணுங்க. இந்த இடத்துல இங்கே வெட்டி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்து இவனுக்கு வர இப்போ தண்ணி இல்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க சிவன். வீணா போனவன் டே இறா வர உனக்கு தண்ணி கொடுக்குறேன்டா. ஓகே ஸோ இது ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதா இருக்கா? ஓகே இதை தூக்கி இங்கே வச்சுக்கோ. ஸோ இப்போ தண்ணி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. ஹார்வெஸ்ட். இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டோம். அதை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கலாம். ஸோ அகெயின் ஒரு சேவ் போட்டுக்கிறேன் நான். இப்போதைக்கு எனக்கு எந்த ஹெல்னஸும் இல்லைல்ல. ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம சேவ் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுவோம். ஓகே இப்போ எனக்கு இலை வேணும். ஸோ இலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவோம். நைட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடலாம், வேறு ஆப்ஷன் கிடையாது. எப்படியோ ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு தான் தூங்குவேன். ஆனால் கேம்ப் ஃபயர் போடுற அளவுக்கு இவனுக்கு எனர்ஜி இருக்குமான்னு தெரில. எல்லாத்தையும் கீழே போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 இங்கே இருக்கு. போயிட்டு இதை வெட்டும். ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ என் உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கு. என்ன ஒட்டிகிட்டு இருக்குன்னு தெரில. ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னடா உடம்புல ஒட்டிக்கின்னு இருக்குது. சரி அட்டா பூச்சா? ஓகே ஸோ எல்லாமே டன்னு. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நான் தூங்கணும். தூங்கிட்டு டக்குன்னு ஒரு கேம்ப் ஃபயர் மட்டும் இப்போ நான் ரெடி பண்ணி வைக்கணும். பிக் ஸ்டோன் 4, ஸ்மால் ஸ்டிக்கு 8 ஸ்டோனு, இதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதையே ரெடி பண்ணி வைப்போம். டயர்டாக இருக்கு போல சிவனுக்கு. எதுவுமே இல்லை உடம்புல. இப்போ குச்சிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரணும். பேசாமல் தூங்கிடுமா? தூங்கிட்டு டக்குன்னு எழுந்துருமா? ஓகே இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். தண்டமாக எதுக்கு இங்கெல்லாம் கிடக்குதுன்னே தெரில. ஓகே தண்ணி. ஓகே தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடுது. வாட்சில் டைம்ண்ணா தண்ணி என்னென்ன இருக்கு? ஓகே தண்ணியில் இதுவும் ஹெல்த்தும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது உனக்கு. ஓ நான் வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ணி கேம்ப் ஃபயர் போட்டு, இந்த கேம்ப் ஃபயர் சமைக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணுங்க. இந்த இடம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. நிலா வெளிச்சம் இருக்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு தெரியுது இந்த இடம். சரி இருங்க. ஸோ இந்த மரத்தையும் நல்லா ஒரு பெரிய தென்னை மரத்தை வெட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த மரத்தை வெட்டி போட்டுருவோம் வேண்டியதான். உடஞ்சிரு 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 உடஞ்சிரு. சூப்பர் கேஸ். இந்த ஒப்சிடன் இது பக்காவாக ஒர்க் செய்யுது. மொத்தமாக இன்னொன்று இங்கே போடுவோம். ஸோ இந்த ஒரு லேக் மட்டும் போதும் இது செய்யறதுக்கு. இன்னும் ஒன்றே ஒன்று. ஆடா போங்கடா. ஓகே முடிஞ்சிச்சு கேஸ்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணுவோம். சூப்பர் கைஸ். ஸோ என்கிட்ட வில்லு இருக்கா? வில்லு இருக்கு. தேவையில்லாம என் உடம்புல இது வேற உட்காந்து எனக்கு இதெல்லாம் தூக்கி போடு. எதுக்கு இது தேவையில்லாம? பிளாங்க்ஸ். ஓகே. ஆக்சுவலி இந்த இடத்துல இப்போ நான் பேஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கட்டினா எனக்கு இந்த பிளாங்க்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயா கெட்டுப்போன கறி தின்ட்டனும் இல்லை, ப்ரோட்டீன் எனர்ஜி அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் கிடச்சிருக்கு. இந்த வாட்ச் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. வாட்சை பார்க்கணுன்னு போட்டிருக்கா கைஸ். இருங்க. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சிங்களேன். எனக்கு ஸ்மால் ஸ்டிக்ஸ் என் உடம்புல எவ்வளோ இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்கா. ஸோ பத்தாது, எனக்கு கொஞ்சம் நிறைய ஸ்மால் ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன், ஏரோஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த இது தூக்கி போட்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் ஸ்டிக்ஸாக மாற்றிடுவோம். ஐயோ உடஞ்சி போச்சு. ஸ்டோன் ஆக்ஸ். போச்சு. இங்கே மழை பெஞ்ச உடனே சட்டுன்னு அலைஞ்சிடுது கைஸ். சேடா என்னடா இது. சரி ரைட் ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஏரோஸ் ரெடி பண்ணுங்க. ஸோ ஏரோஸ். ஸோ இது ஒன்று. ஃபெதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபெதரு. ஸோ போட்டோன்னா நம்மளுக்கு ஏரோஸ் இருக்கும். இப்போ என்னால் 6 ஏரோஸ் செய்ய முடியும். 6 ஏரோ ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காட்டில் நம்மளால் உயிர் பழைக்க முடியுது கைஸ். நைஸு. 6 ஏரோ ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த எம்டி டின்னையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைபர் எடுத்துக்கோ. சரி எஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். இது என்னதுரா? ஸ்டோனு லாங் ஸ்டிக்கு, அப்புறம் ஒன்று ஸ்டோன் பிளேடு, அப்புறம் ரோப்பு. ஓகே இதை ரெடி பண்ணலாம் போலையே. நான் இதை அப்புறம் ரெடி பண்ணுறேன் இருங்க. இதெல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பேம்பு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம இதை ரெடி பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போடுவோம். ஓகே. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ மழை பெஞ்சாலும் இது அணையாமல் இருக்கிறதுக்காக தான். 4 லேக் வேணுமா இப்போ எனக்கு? ஓகே ஆக்சுவலி தூங்கிடலாமா? ஓகே நைட்டில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. ஸோ எடுத்து தூக்கத்தை போட்டுருவோம். ஓகே ஓகே. வாட்சில் என்னடா இருக்கு? தண்ணி சோறும் இல்லையா? ஓகே இதுக்கு பதில் இதை இங்கே வைக்க முடியுமா? இதை வைக்க முடியாது, இதை மட்டும் தான் வைக்க முடியும். சரி ஓகே சரி. ஸோ அகெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுற வேலையை பார்ப்போங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய மரத்தையாக தான் நான் வெட்டி எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் மறுபடியும் தென்னை மரத்தை தான் வெட்டணுமா? ஸோ இந்த மரத்தை வெட்டிடலாங்க. போடு போடு போடு. நைஸு. எல்லாமே பக்கத்துலேயே விழுந்துருச்சு. அட் அ டைமில் 3 எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே அட் அ டைமில் 3 தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது வெறித்தனமாக ஏதாவது வேட்டையாடிட்டு வரேங்க. இப்போ 4 லாங் ஸ்டிக்ஸ் வேணும். 4 லாங் ஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் தென்னை மரத்தை தான் வெட்டி எடுத்துகிட்டு வரணுமா? இங்கே வேறு ஏதாச்சும் உடஞ்சி போய் கிடக்குதா? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் மரத்தை தான் வெட்டணும். ஸோ இந்த தென்னை மரத்தை வெட்டிடுவோம். ஓகே நைஸ். என்னடா ஆச்சு? உடச்சிக்கிச்சா? கருமண்டா. ஐயோ இப்போ உடச்சிக்கிச்சா? என்கிட்ட ஸ்டோன் இருக்கா? ஐயோ என்கிட்ட ஸ்மால் ஸ்டோன் இல்லை.
பிக்காக்ஸ் ரெடி பண்ணுறது எப்படி நான் ரெடி பண்ணுவேன்? பிக்காக்ஸ் ரெடி பண்ணால் எனக்கு ஸ்டோன் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ போன் நைஃப் என்கிட்ட இருக்கா? ஸோ போன் நைஃப் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போன் நைஃப் வச்சு இதை என்னால் உடைக்க முடியுமா? அது எனக்கு சரியாக தெரியல. என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, அப்பயே எனக்கு இருட்டாக தெரியுது. பகல் டைம் கைஸ், இது பகல் டைமே எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக தெரியுது. உடைக்க முடியுது. ஓகே, அப்போ போன் நைஃப் இதுலேயும் வச்சு உடைக்கலாம் போல. அட எட்ராத. கொஞ்சம் தனியாக போட்டு இதை உடைப்போம். உடஞ்சிரு. சூப்பர். கரெக்டாக அடித்தா 2 இதில் உடஞ்சிடுது. ஓகே, லாஸ்ட் ஒன். ரோப் வேணும். ஸோ மொத்தம் இப்போ எனக்கு 4 ரோப்பு வேணும். 4 ரோப்பு போயிட்டு நான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். இது போட்டேன். இதுக்கு மேலே ஆட்டங்க, இதுக்கு மேலே ஏதாவது போடுற மாதிரி இருக்கும் நான் நினச்சேன். சீலிங் போட்டுருமா? சீலிங் செய்யறதுக்கு என்ன வேணும்? நான் இதை தான். சூப்பரு. அட்டா, இதை நான் ரெடி பண்ணியிருக்கணும் போல. இதுக்கும் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டிக்ஸ்லாம் கேட்குது கைஸ். லாங் ஸ்டிக்கு பிளாங்க்ஸ் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லாங் ஸ்டிக் மட்டும் எனக்கு வேணும். இருங்க, இப்போ வேட்டையாடி கறி இப்போ எடுக்கலாமா? இப்போ கறி எடுத்தும் ப்ரோஜன் இல்லாமல் தான் இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண வச்சுங்களேன், இந்த லாங் ஸ்டிக்ஸ்லாம் போட்டு நான் இதை ரெடி பண்ணுறேன். எடுத்துரா, எறா. அட என்னடா இது, இன்னும் ஒரு குச்சி வேணுமே எனக்கு. ஓ, இந்த வாட்டி காலில் போட்டுட்டானா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹெல்த்து குறையும், இருந்தாலும் சமாளிச்சிடலாம். இங்க ஒருத்தன் செத்தே போய் கிடக்குறாங்க ஆர்மேடிலோ. ரோப் இருந்தா அவனை கட்டி போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட ரோப் இல்ல. ஒரே ஒரு பெரிய லாங் குச்சியா ஏதாவது ஒன்று கிடச்சிரு. ஓகே, என்ன இப்போ ரோப்பு வேணும் எனக்கு. எத்தனை ரோப்பு? 1 2 3 4 ரோப்பு வேணுங்க எனக்கு. ஸோ அகெயின் போயிட்டு எங்கேயாச்சும் பண்ண ரோப்பு உஷார் பண்ணிட்டு வரேன். மறுபடியும் ஏதாச்சும் செய்யும் போது அகெயின் வந்து ரோப்பு கேட்டாலும் கேட்கும். ஓகே கைஸ், இந்த இடத்துல நிறைய ரோப் இருக்கா கைஸ். இன்னைக்கு பாம்பு கறி சாப்பிட்ருமா? இழுக்கிறதுக்கு நினச்சி விட்றோம். ஓடு நெத்தியடி. எத்தனை வாட்டி என்ன இதெல்லாம் கில் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் கைஸ். ஓகே, மீட் எடுத்துக்கிட்டேன். கறி குக் ஆயிடுச்சா? ஓர் குக் ஆகிட போகுது. சூப்பர். தண்ணி குடிச்சா இப்போ கரெக்டாக இருக்கும். சூப்பர் கைஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா நார்மலாக போயின்னு இருக்கோம் நம்ம. இப்போ இந்த ஆக்சுவலி இந்த பிளான்ஸை வச்சு நம்ம என்ன தாங்க யூஸ் பண்ணுறது? பிளான்ஸ் எந்த யூஸும் கிடையாதா? இந்த இடத்துல ஒரு லேக் எடுத்துட்டு வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு கேம்ப் செட்டப் பண்ணியாச்சு. ஆக்சுவலி சேவ் எல்லாத்துலேயும் சேவ் பண்ணலாங்க. இதுலேயும் சேவ் பண்ணலாம், இதுலேயும் சேவ் பண்ணலாம், அப்புறம் இதுலேயும் சேவ் பண்ண முடியும் நம்மளால். ஆக்சுவலி இப்போ வேறு ஏதாச்சும் நம்ம இந்த இடத்துல கட்டி எதாவது வைக்க முடியுமா? வீடு கட்டுற ப்ராசஸ் தான் இருக்குது. உயிர் பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் நம்மளால் பண்ண முடியுமா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓகே, சார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். இருங்க எனக்கு. ஓகே, இதில் தெரியுதே ஆக்ஸுக்கு இதெல்லாம் தேவைப்படுதா? இதை வச்சு நம்ம குக்கும் பண்ண முடியும் போல கைஸ். கேம்ப் ஃபயர் பக்கத்தில் அந்த இது வச்சுன்னா நம்ம குக் பண்ணிக்கலாம் போல. ஏரோஸு, ஃபிஷ்ஷிங் ராடு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். எல்லாம் ரைட்டு. ஓகே, ஹெவி ஸ்டோன் ஆக்ஸுக்கு பிக் ஸ்டோனு, அப்புறம் லாங் ஸ்டிக்கு, ரோப்பு. ஸோ இது இருந்துச்சுன்னா நம்மளால ஹெவி ஸ்டோன் ஆக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால ரெடி பண்ண முடியும் போல். கோகோனட்டு, ரோப்பு, ஹேண்ட்ரில்லு. சரி எஸ். ஸோ பிக் ஸ்டோனு, அதுக்கப்புறம் லாங் ஸ்டிக்கு, ரோப்பு. ஸோ இது இருந்தால் என்னால் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் ஆக்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும்.
ஸோ தூங்கிடலாமா? நைட் ஆயிடுச்சு, தூங்கிடுவோம். சூப்பர் கேஸ், எப்படி இருக்கு பாருங்களா நைட்டில். சரி கேஸ், நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஹண்ட் பண்ணுவோமா? இந்த லொக்கேஷனை ஃபஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். ஸோ 4917 நம்ம இருக்க லொக்கேஷன் மேப்பில் காட்டுதா? 4917. ஸோ இதுதானே, ஆனால் நம்ம இருக்கிற இடத்த மேப்பில் காட்டவே இல்லை. வாங்க நம்ம இப்போ ஹண்டிங் போவோம். மணி 3 மணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று புத்து இருக்குன்னு நினைக்கிறேன், எறும்பு புத்துன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதில் கை வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகுது. பூச்சி கொட்டிடுத்து. ஓகே, நல்ல வேலை என்கிட்ட பெயின் கில்லர் இருந்தனால டக்குன்னு வெனமுக்கு நான் மருந்து ரெடி பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் என்ன ஆவறது? ஐயோ, பாய்சன் தவளை அது மாட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடும் எனக்கு. அது புலி தானே அங்க இருக்குது. புலியை வேட்டையாடுமா? கண்டிப்பா அது புலியாதான் கைஸ் இருக்கும். கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன். போடு. நான் ஒரு சிறுத்தையே அடிச்சிருக்கேன், ஜாக்குவார் அடிச்சிருக்கேன். நம்ம மிகப்பெரிய வேட்டைக்காரனா மாறிட்டோங்க இந்த இடத்துல. ஸ்டார்டிங்ல இவன்ட்ட பயங்கரமா படி வாங்கிட்டு, ஸோ இப்போ இந்த இடத்துல வேற லெவலில் நம்ம வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தானே ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு நாக் பண்ணுவேன். எங்க அது? சூப்பர் கைஸ். ஆமா, இந்த இடத்துல இங்கே ஒன்று போயின்னு இருக்கு, இதில் ஒன்று போட்டுருமா? ஏய், ஓடி போச்சு கைஸ். சோளம் தானே இது, சோளம் எடுத்துக்கலாம். மேபி ஸோ இதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய கொடுக்கும். மோளம் அடிக்கிற சத்தெல்லாம் கேட்குது. சரி போச்சுரா. ஓகே, மறுபடியும் டெத் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வருவேன். ஸோ பாம்பு கடிச்சு சின்ன பண்ணுறது, பாம்பு கடிக்கு மருந்து இல்லைன்னு நினச்சேன். சரி எஸ், எப்படி நான் டெத் ஆகிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண பற்றிலாம் அங்கேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இதோட அதை முடிச்சுக்கலாம் வா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படியோ பேஸ் கட்டி முடிச்சிட்டோம். ஸோ 4 வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி ஓகே கேஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் பை கேஸ்.